Okay. So this is the moment you all have been waiting for. As we've mentioned in our last video, yes, the couple giveaway is real. But wait, there's another surprise waiting for you at the end of the video. So stay with us till the end. Congratulations, Sohail. Sohail is our winner of the giveaway and we will be contacting you super soon. So get ready. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். இப்போ ஊட்டி மேலே போகிறோம். சைட்லாம் எப்படி இருக்கு அப்படியே பாருங்கள். இப்போ டேரெக்டாக ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம், ரெசார்ட்டுக்கு. அப்படியே போகிற இல்லை என்னென்ன வியூ இருக்குன்னு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ட்ரிப்பு நான் நினச்சே பார்க்கல. நானும் என் ஒய்ஃபு ஃபஸ்ட் ஹனிமூன் மேரேஜ் ஆகிட்டு இதுதான் வருது, ஃபஸ்ட்டு ஹனிமூன் இதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரெசார்ட்டை ரீச் பண்ண போகிறோம். ஃபார்ட்யூன் ரெசார்ட்டுன்னு பேர். புக்கை தான் பண்ணிட்டோம். இப்போ ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ரெசார்ட்லாம். அப்படியே பாருங்கள் நீங்களும். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ யூடியூப்பில். இது வரைக்கும் போட்டதில் வீடியோலாம் ஜஸ்ட் நாங்களும் ட்ரை பண்ணலான்னு பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிக்கலன்னா கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ரெசார்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரெசார்ட் நாங்கள் போகிறதுல சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குது ஃபீல்னு நீங்களே சொல்லணும். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. என்ட்ரன்ஸ்லேயே ஹாட் ஹனிமூன்னா சூப்பராக இருக்கணும்னு அவங்களே ஹாட்டுன்னு இது பண்ணி வச்சுருக்காங்க. கப்புள்ஸ்க்கான ரெசார்ட் இது கரெக்டாக இருக்கும். என் ஒய்ஃப் தான் போயிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தாங்க ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு. கீழே ஒரு ரூம், மேலே 2 ரூம் எங்களுக்கு மொத்தம் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் ஸ்பெஷல் ஹனிமூனில். கீழே பார்த்தாச்சு ரூம். இப்போது மேலே போகிறோம். மேலே போயிட்டோம். இப்போ ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ரூம்ஸ்லாம். ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. எங்களுக்கு 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ரூம்ஸ்லாம். பால்கனியில் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸு பிளான்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. அந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருந்துச்சு அந்த இடத்துல. என் ஒய்ஃப் கூட விளையாடிட்டு இருந்தாங்க. ஆடிக்கிட்டு நல்லா இருந்துச்சு. கீழே குட் வைப் நல்லா இருந்துச்சு. What's the result? How do you feel? Okay, nice. Do you like it? Yes. How I much? loved it. Okay, let's start. Home tour மாதிரி இப்போ ரெசார்ட் போயிட்டு வந்துடலாமா? எல்லாம் பாருங்கள் ரெசார்ட்டை.
இருந்துச்சு. Yeah, okay, fine. Thank you for visiting Fortune Retreats. Next time யாராச்சும் இருந்தாலும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. We'll give you good service. Thank you. Thank you. ஓகே, ஃபார்ச்சூன் ரெசார்ட்டோட ஃபேவரட் திங் என்னென்னா ஒயின். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஸ்வீட்டாக இருந்துச்சு, கசப்பாக இல்லை, நல்லா இருந்துச்சு. ரொம்ப கொஞ்சோண்டு போட்டு கொடுத்தாங்க, ஜஸ்ட்டு ட்ரை தான் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஒய்ஃப் குடிக்கல, ஒய்ஃப் வேணாம் தான் சொன்னாங்க, அப்போது நான் குடித்தேன். ஒய்ஃப் குடிக்கல, அவங்களதும் நானே தான் குடித்தேன். குடிக்க மாட்டேன்னு சொல்லி குடித்தேன். நான் ஆல்காலிக் வைன் தான் உங்களுக்கு இது. நல்லா இருந்துச்சு வைனும். ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் போனால் ஃபார்ச்சூன் ரெசார்ட்டில். நானும் எவ்வளோ கம்பல் பண்ணேன், குடிங்க நீ குடிக்கவே இல்லை. லாஸ்ட் வரைக்கும் லைட்டாக டெஸ்ட் பண்ணாங்க, முடியல, வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் தான் அதுமாக குடித்தேன். அது ஒரே கல்ப்பாக குடித்தேன். அதுவும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த ட்ரிப்பு ஹனிமூன் ட்ரிப்பு நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் இது மாதிரி அமைதது இல்லை, அதனால் எனக்கு கொஞ்சம் தமிழ் வராது, அதனால தான் இது மாதிரி திக்கிறேன். பட் நல்லா இருந்துச்சு. ரெசார்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஒரு ஜீப் இருந்துச்சு, ஒரு புல்லட் பைக் இருந்துச்சு. ஜீப்போட தான் சொன்னாங்க எடுத்துகிட்டு போயிட்டு, எதுக்கு ஹில்ஸில் ஓட்டிக்கிட்டு வந்த இடத்துல எதுக்கு இது மாதிரிலாம் பிரச்சனை இல்லாமல் போகணுன்னு நான் ஓட்டல. சரி, ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு புல்லட்டில் உட்காரணுன்னு ஆசை, புல்லட்டில் உட்காந்து இருந்துட்டேன். நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த ரெசார்ட்டை அவங்க. ஆமாம், எல்லாமே ஓல்டு திங்ஸாக வச்சு புல்லட் அந்த ஜீப்லாம் நல்லா ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே சும்மா நிப்பாட்டி வைக்கல, அது ஓட்டுற மாதிரி தான் இருக்குது எல்லாமே. சில பேர் பழைசுன்னு அப்படியே சும்மா வச்சுருப்பாங்க, அது மாதிரிலாம் இல்லாமல் ஓட்டுற மாதிரி தான் வச்சுருக்காங்க அவங்க. நல்லா இருந்துச்சு. இப்போ சீரியஸாக சொல்லுவோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாராச்சும் வந்தாலும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த ரெசார்ட்டை நான். என் ஒய்ஃபும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. மறக்கவே முடியாத ஹனிமூனாக இருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபயர் கேம்ப்லாம் போட்டாங்க. அந்த ஃபயர் கேம்ப்பும் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நேரம் போட்டாங்க எப்படியோ ஃபயர் கேம்ப்பு. அம்மா கார் வந்துச்சு, நாங்களும் கிளம்பிட்டோம். சரி, கொஞ்சம் வெளியே போகலான்னு. இல்லை, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் என்னது? எனக்கு சீரியஸாக சொன்னால் ஊட்டி ரொம்ப பிடிச்சி போயிட்டு வந்து. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸு எது? ரொம்ப ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எது ரொம்ப பிடிச்ச பிளேஸ். அவ்வளோதான், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் அப்படியே போயிட்டே இருந்தோம். ஃபஸ்ட்டு இப்போ போகிற இடம் பார்த்தீங்கன்னா எப்படி டீ தூள் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அது போகலான்னு. அது போகும்போது என்ட்ரன்ஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கிளைமேட்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே கிளைமேட்லாம் பாருங்கள், நீங்களே பாருங்கள். அங்கே ஒரு வியூ பாயிண்ட்டு கொடுத்துருந்தாங்க பார்க்குறதுக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சென்னையில் இருக்கிற வெயிலுக்கு அங்கே போயிட்டு அங்கே இருந்தலாமான்னு இருக்குது. சென்னையில் அவ்வளோ வெயில், வெளியே இருக்கவங்க கூட கருப்படும், அப்படி ஒரு வெயில் சென்னையில். வியூலாம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். அப்புறம் டீ கொடுத்தாங்க, அங்கே டீ குடித்தோம். டீ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜஸ்ட்டு நீங்கள் போனால் டீ ஆச்சு ட்ரை பண்ணிட்டு வாங்க. டீ ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி டீ. என் ஒய்ஃபும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க டீ. வீட்டுக்கு கூட வாங்கிட்டு கூட வந்தோம் டீ தூள். வீட்டுக்கு வந்து செஞ்சாலும் அதே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு டீ தூள் கூட. இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. வாய்ஸ் கொஞ்சம் தமிழ் மட்டும் இது மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு வீடியோ போக நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். மறக்காமல் அது மட்டும் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு. டீ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், ரியாக்ஷனில் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு டீ எப்படி இருந்துச்சுன்னு. நான் டீயே குடிக்க மாட்டேன், டீ கூட பிடிக்காது. பட் அங்கே நான் குடித்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு டீ. அப்படியே நாங்கள் சுற்றிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் டீ இடம்லாம் முடிஞ்சிட்டு அப்புறமா வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு போனோம். ஆனால் பர்ச்சேஸ் பண்ணோம். இங்கே பர்ச்சேசிங் பண்ண பில்லு ஆயிடுச்சு, 1500 கிட்டே ஆயிடுச்சு இங்கே. அது மாதிரி டீ இலை எடுக்கிறாங்க தெரியுமா, அங்கே போகணும். டீ இலை எடுக்கிற இடம் இது. இங்கே போயிட்டு பார்த்தோம், ஃபுல்லாக டீ இலை தான். வாசனை அப்படியே வருது. கூடாது, கரெக்டாக சொன்னேன். கொஞ்ச நாள் சுற்றிட்டே இருந்தோம். பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு சரி கிளம்பணும். பர்ச்சேசிங்லாம் முடிச்சு. I love chocolate.
ஃபைனலி பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். Finally purchased. பாய் வந்த வியூ பாருங்க மறுபடியும் சூப்பராக இருக்கா வியூ அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு வியூ கூட. இங்கே நாய் வேறு இருக்கு, நாய் சத்தம் வேறு தாங்க முடியல. வியூ கொஞ்ச நேரம் அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்படியே நாங்கள் இது த்ரில்லிங் போகலான்னு பார்த்தோம், அட்வென்ச்சராக இருக்கணும்னு. நானும் என் ஒய்ஃபும் போனது. இது ரோப்பில் அப்படியே தொங்க விடுறாங்க. எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். என்னால் முடியல, அப்படியே சுற்றுறேண்ணா. ஃபோட்டோ எடுக்கிறேன்னு பேரில் இதுக்கு 2 பேருக்கே 1500 கிட்ட ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்க அது ஒரு 500, ஃபோட்டோக்கு 300, வீடியோக்கு 200. அப்படியே ரூமுக்கு வந்தோம். நைட்டு பாருங்கள் எப்படி இருக்குது வியூ. ஃபுல்லாக லைட் வெளிச்சத்தில் நாங்கள் இருக்கிற ஹோட்டலோட வியூ. அது சூப்பராக இருந்துச்சு வியூவை, ஹோட்டல் வியூவை. அப்படியே காலையில் போய் தூங்கிட்டோம். காலையில் இருந்தோடனே எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே நீங்கள் நைட்டு பார்த்தீங்க தெரியுமா, அதே ஒயிட் வியூ தான். அதே தான் காலையில் டீ குடிக்கும் போது இது எடுத்தது. மறுபடியும் டீ குடித்தேன் காலையில். நான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அப்போட குடித்தேன். அங்கே இருக்கிற டீ நல்லா இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு டீ கூட. அப்படியே போயிட்டே இருந்தோம், அப்படியே ரசிச்சுட்டே இருந்தோம் அந்த இடத்தையே. நீங்கள் பாருங்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே வியூவில் பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாம் நீங்கள். அப்படியே இருந்துச்சு. நான் மறுபடியும் கிளம்பிட்டு அவ்வளோ தான், ஊருக்கு கிளம்பணும். உண்மையாக ஒன்று சொல்லணும், டிரைவர் ரொம்ப நல்ல டிரைவர், எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அதை ஒன்று சொல்லலாம். நம்ம கொஞ்சம் லாஸ்ட்டில் வந்து இங்கே தான் வந்து படம் ஷூட்டிங்லாம் எடுக்கிற ஸ்பாட் இது. இந்த இடத்துல போயிட்டு கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு நானும் ஒய்ஃபும் அப்படியே கொஞ்சம் லைட்டாக சுற்றி என்ன பண்ணுறது, ஹனிமூனில் இது மாதிரி தான் எடுக்கணும் ஆசை, அதனால் எடுத்தோம். என் ஒய்ஃப் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் இந்த ட்ரிப்பை அவங்களால மறக்க முடியாத ட்ரிப்பு, எனக்கும் ரொம்ப மறக்க முடியாத ட்ரிப்பாக இருந்துச்சு இது. சரி டைம் ஆகிடுச்சு, என்ன பண்ணோம், ரூமுக்கு போயிட்டு ஃபுல்லாக பேக்கேஜ்லாம் பண்ணிக்கிட்டு மறுபடியும் போயிட்டு போட்டிங் போனோம். சரி போட்டிங் போனால் ஒரு 2 பேருக்கு வந்து 1200, 2 பேருக்கு மட்டுமே. 3 பேர் 2 பேர் போகிற போட்டில் 1200. அது 8 மெம்பர்ஸ் போனாலும் 1200 தான். அது நான் வேறு ஒருத்தவங்க தான் இங்கே, அவங்ககிட்ட பேசி கொஞ்சம் இது பண்ணி அப்படியே மொத்தமாக 8 பேர் ஷேர் பண்ணி போன மாதிரி போனோம். போட்டிங்கும் நல்லா இருந்துச்சு. வியூ பாருங்கள், போட்டிங் வியூவே எப்படி இருக்குன்னு. ஏதோ நடு காட்டில் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. அது வியூ சூப்பராக இருந்துச்சு. தண்ணி கூட பாருங்கள், உங்களுக்கு டார்க் க்ரீன் கலர் எப்படி இருக்கும், கீழே பாச்சியாக இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. பாச்சி தான், ஆனால் ஃபுல்லாக குளிர். தண்ணி அவ்வளோ இதாக இருந்துச்சு, கோல்டாக இருந்துச்சு. தண்ணி கூட அவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சு தண்ணி. எப்படின்னே தெரில, சென்னையில் பார்த்தா இவ்வளோ வெயிலாக இருக்குது, அங்கே எப்படி தான் இவ்வளோ ஜில்லுன்னு இருக்குன்னே தெரில. ஏன்னா மிராக்கல்னே தெரில. அது போட்டு கூட ஸ்பீடாக தான் போயிடுச்சு, நல்லா ஸ்பீடாக போயிடுச்சு போட் கூட. வைப் பாருங்கள், ஹாய், ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. போட்டிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு மறுபடியும் காரில் போனோம். நீங்கள் ஜஸ்ட் டிரைவரை பாருங்கள், ரொம்ப ஹெல்ப் பண்ணார், கரெக்டாக ஓட்டினார். எனக்கு சத்தியமாக சொல்லணுன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஓட்டணுன்னா வண்டி. நல்லா ஓட்டினேன். ஃபஸ்ட்டு போனோன்னே செல்ஃப் ட்ரைவ் தான் கேட்டேன் காரு. நான் போனோன்னே செல்ஃப் ட்ரைவ் கார் தான் கேட்டேன். பட் வந்து வேணாம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு விட்டேன். அதுக்கப்புறமா அவர் வந்து நீலகிரி தைலம் இருக்குல்ல, அந்த இலை அப்படியே ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா அப்படியே நீலகிரி தைலம் ஸ்மெல்லே இருக்காதுல்ல, அதை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க, சுடு தண்ணியில் போட்டு நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் குளிங்க, எல்லாம் வழியோ போயிடும் அப்படின்னு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் அந்த டிரைவர். அவ்வளோதான், நம்ம கிளம்பிட்டோம். அவ்வளோதான், சென்னைக்கு ரிட்டர்ன் பஸ் புக் பண்ணியிருக்கோம். காரில் போயிட்டுருக்கோம் பஸ் ஸ்டாண்டுக்கு. அப்படியே அங்கேருந்து போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க. அவங்ககிட்டலாம் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸை, அவங்ககிட்ட ஜஸ்ட்டு பாய் சொல்லிட்டு அவ்வளோதான் கிளம்ப வேண்டியது தான். 1 டே ட்ரிப். எப்படியோ 12 ஹவர்ஸ் ஆகும் போகிறதுக்கு, வீட்டுக்கு போகிறதுக்கு 12 ஹவர்ஸ் மேலேயே ஆகிடும். இதுவும் எல்லாம் மழை வேறு, அங்கே ஊட்டியில் ஃபுல்லாக மழை. எல்லா ரூம் போய்ட்டு ஃபுல்லாக செக் அவுட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், செக் அவுட் பண்ணிட்டோம். பாய். ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு. வீட்டுக்கு போயிட்டு பாய்.